ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி சிம்பிளாக நம்ம முகம் நல்லா பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கணுன்னா 2 ரெமெடி வச்சு தான். ஒன்று தயிர், இன்னும் ஒன்று ப்ரூ இல்லை சன்ரைஸ். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம்னு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட, 10 நிமிஷம்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் அது காயும் போது நம்ம முகத்தை கழுவிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை நல்லா கழுவிட்டு தான் இது முகத்துக்கு போடணும். அது எப்படி கல்கி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு ப்ரூ எடுத்துன்னு வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட சன்ரைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. இது வெறும் முகத்துக்கு கழுத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து தயிர் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா இப்படி கலக்கிக்கணும். இன்னும் தயிர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு புளிச்சிட்டு இருந்தால் கூட இன்னும் நல்லா சூப்பராக ஸ்கின்னு க்ளோ கொடுக்கும், ஷைனிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம முகம் அவ்வளோ பிரைட்னஸாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஸ்கின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். அதுக்காக காஃபி தூள் ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். பாருங்க, இப்போ நான் கலக்கி இருக்கிற கலரை பாருங்க எவ்வளோ இப்போ இந்த கலரில் இருக்கும்போது இப்போ எடுத்து நம்ம முகத்துக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது முகத்துக்கு எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு போட்டு. ஃபஸ்ட்டு முகத்தை கழுவிடணும். இதை நம்ம போட்டுட்டு வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முகத்தை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இதில் பாருங்கள், நான் ப்ரூ மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ தெரில, அந்த அளவுக்கு தான் ப்ரூ மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா போட்டு சும்மா அப்படியே விட்டுடுறது இல்லை, லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் அந்த தயிரும் அந்த காஃபி தூளை நம்ம முகத்தில் நல்லா உட்காரும். அது இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கு இருந்தாலும் நம்ம என்ன கழுவுனாலும் நம்ம முகத்தில் எப்படியோ சோப் போட்டு கழுவினா கூட அந்த அழுக்கு வந்துடும். இந்த டஸ்ட்டு, நம்ம வெளியே போகிற அந்த டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக. இது இப்போ ட்ரை ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவிட்டு இருக்கும்போது உங்கள் முகம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி ஒரு தயிரும் ப்ரூ, ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இது. நீங்கள் என்ன வெளியே போகிறீங்கன்னா கூட இந்த வெயில் டைம்லலாம் நல்லா இருக்கும் முகம் பிரைட்னஸாக. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேறு முகத்தை கழுவிட்டு எந்த மேக்கப் கூட யூஸ் பண்ணாத அப்படியே நீங்கள் போயிட்டு வரலாம். மறுபடியும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அது மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்கள் முகம் இருக்கும். ஏன்னா இது வெளியே போயிட்டு வந்தால் அந்த வெயிலெல்லாம் இந்த சன் டேன் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி
பாருங்கள். இப்போ இதை நான் போட்டு லைட்டாக தான் என் முகம் அந்த காஃபி இது தெரியுது, அவ்வளோ டார்க் ஆகல. அதனால தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சன்ரைஸ் இல்லை ப்ரூ இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். தயிர் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் உங்கள் கழுத்துக்கெல்லாம் போடுறீங்கன்னா கூட நீங்கள் போடலாம். இப்போ இது காயணும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அது நம்மளுக்கு காயறது தெரியும். அப்போ பாருங்கள் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்குது, நல்லா பிரைட்டாக தெரியும். நீங்கள் இந்த கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் போடணும். நம்ம இங்கே போடும்போது இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா அங்கே லைட்டாக எடுத்து இப்படி கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுனாக்கா. இப்போது அது 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு அது காயும் போது நான் கழுவிட்டு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காஞ்சிட்டு வருது. அது காயும் போது ஒரு காற்று இதாக ஒரு மாதிரி நம்ம முகத்துக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நான் கல்வின்னு வந்து காட்டுறேன். நல்லா காயுது. ரொம்ப காய விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக காயும் போது நம்ம லைட்டாக அப்படியே முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போ இதை நான் கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு பிரைட்டு கொடுக்கும். நல்லா ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். நல்லா சூப்பரான ஃபேஸு நல்லா இருக்கும். நல்லா பிரைட்னஸாக நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஷைனிங்கும் கொடுக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் வெளியே போயிட்டு போட்டு நீங்கள் வெளியே போனீங்க கழுவிட்டு திரும்பியும் நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வெயிலெல்லாம் ஒரு மாதிரி சன்டேன்லாம் ஜாஸ்தியாகவும் முக எரிச்சல் கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் மிச்சம் இது இருக்கிறது திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டு மறுபடியும் நீங்கள் கழுவி பாருங்கள். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. நல்லா ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு ரஃப்பாக கூட இல்லை. ஏன்னா தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குது நம்ம ஸ்கின்னை. காஃபி தூள் வந்து நம்ம ஷைனிங் கொடுக்கும். அது இல்லாமல் அதுவும் நல்லா பிரைட்டாக இது பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் சன் டேன்லேருந்து நம்ம போயிட்டு வந்தோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு பேக் போட்டாக்கா. டைம் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி டைம் இல்லாதவங்க நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. பாய்.